தனது பிறந்தநாளையொட்டி அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. ஹிந்தி திணிப்பை தடுப்பதே தனது பிறந்தநாள் கொள்கை என பேட்டி. அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்த மாணவர்கள். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி, ஆளுநர் ஆர்.என். ரவி உள்ளிட்டோர் வாழ்த்து. நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட திரை பிரபலங்களும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நல்ல ஆரோக்கியத்துடன் தமிழக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து. இந்தியாவின் பன்முகத்தன்மை, கூட்டாட்சி மதிப்புகளை பாதுகாக்க நாங்கள் இணைந்து நிற்போம் என உறுதி. தொடர்ந்து 4வது நாளாக தங்கத்தின் விலை சரிவு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 குறைந்து 63,520 ரூபாய்க்கு விற்பனை. கள்ளக்குறிச்சி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பற்றி எரிந்த காரில் இருந்த 4 பேர் கீழே குதித்ததால் உயிர் தப்பினர். நாமக்கல் அடுத்துள்ள சாலாபாளையத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பு. சீறி பாய்ந்து வரும் காளைகளை போட்டி போட்டு அடக்கும் காளையர்கள். முதலமைச்சரின் பிறந்தநாளை முன்னிட்டு திருவள்ளூர் அடுத்த தங்கானூரில் வெற்றுக்கால் சேவல் சண்டை போட்டி விறுவிறுப்புடன் நடைபெற்று வரும் போட்டியில் ஏராளமான சேவல்கள் பங்கேற்பு. கோவை ஓனாபாளையம் பகுதியில் ஆடுகளை கொன்று கவ்விச் சென்ற சிறுத்தை. கூண்டு வைத்து சிறுத்தையை பிடிக்க வனத்துறை நடவடிக்கை. பண்ருட்டி அருகே அங்குசெட்டிபாளையத்தில் பட்டா வழங்க கோரி நூதன முறையில் போராட்டம். சாலையில் உணவு சமைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். தெலுங்கானாவில் சுரங்க விபத்தில் சிக்கிய 8 பேரும் உயிரிழப்பு. ஒரு வாரத்திற்கும் மேலாக மீட்பு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் விட்டுவிட்டு மழை. சென்னை புறநகர் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. திடீர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மெயின் அருவியில் குளிக்க தடை. பெண் இனத்தையே சீமான் அவமதிப்பதாக கரூர் எம்பி ஜோதிமணி காட்டம். குரூரமான ஆணாதிக்க மூளை கொண்டவர் சீமான் என மார்க்சிஸ்ட் கட்சியின் வாசுகி விமர்சனம். வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை 5 ரூபாய்கள் 50 காசுகள் உயர்ந்து 1969 ரூபாய்க்கு விற்பனை. வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. உத்தரகாண்ட் பனிச்சரிவில் சிக்கிய 33 பேர் மீட்பு. கடும் பனிப்பொழிவால் எஞ்சிய 24 பேரை மீட்பதில் சிக்கல். செக் குடியரசு நாட்டில் தீப்பற்றி எறிந்த ரசாயனம் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டதால் சரக்கு பெட்டிகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.